குட் மார்னிங் ஆல். மனம் தெளிவாக இருந்தால் வழி தானாக பிறக்கும் பை சைன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ டுடே அப்டேட்டட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க முன்னாடி சைன் ஐஏஎஸ் அகாடமியோட ஒரு அப்டேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நியூ பேட்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் 2026 என்னென்ன பேட்சஸ் வந்துட்டு கோர்ஸ்க்கான பேட்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். அப்கமிங்கில் இருக்க எல்லா எக்ஸாமுக்கான கோர்சஸும் இப்போ நியரஸ்ட் March 15 இனிஷியேஷன் ஆக போகுது. ஸோ அப்கமிங்கில் யாராச்சும் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9600527687 9600527687. ஸோ நீங்களும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கில் உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் கவர்மெண்ட் ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட ஒரு டச் ப்ளஸ் வந்துட்டு இனிஷியேஷன்லேயே இருங்க. ஸோ நியூ கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நேரில் வந்து ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டுடே நியூஸோட ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னதும் ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்துட்டு பப்ளிக் செக்டரா இல்லை ப்ரைவேட் செக்டரா? ஸோ ஒரு ஆஸ்பிரண்டா, அதாவது பேங்கிங் ஆஸ்பிரண்டா இருக்கும் அப்படின்னா ஸோ இது பப்ளிக் செக்டரா இல்லை ப்ரைவேட் செக்டரா இல்லை எய்டடா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு நார்மல் பர்சனுக்கும் ஆஸ்பிரண்ட்க்கும் இதெல்லாம் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் காட்டும். ஓகேங்களா? ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஹலோ கேஷ்பேக் கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு கீழே கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட், அதாவது இதுல ஒரு பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. என்ன அப்படின்னா பீப்புள் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு கிரெடிட் கார்டு ஹிஸ்ட்ரி வந்துட்டு எதுவும் இருக்கக்கூடாது. அது போக வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா யார் யாரெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஹலோ கேஷ்பேக் கிரெடிட் கார்டு வந்துட்டு எலிஜிபிலிட்டி. ஸோ இதுவும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்க்கு கீழே தான் இந்த கிரெடிட் கார்டை ஆக்சஸ் பண்ணி தராங்க. ஸோ இதில் அவ்வளோதான் நியூஸு. நெக்ஸ்ட் நியூஸு ஆர்பிஐனா ஃபுல் ஃபார்ம் என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேண்டேட் பண்ணுறாங்க. என்ன மேண்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இது கொண்டு வந்தது தான் ஆல் ஓவர் த கவுண்டர்னு சொல்லி அதுக்கு கீழே இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர்னு சொல்லி. இது டெரிவேட்டிவ் டிரான்சாக்ஷன் Jan 1, 2027 இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எந்த இயர்லேருந்து அப்டேஷன் ப்ரொபோசல் இருந்துச்சு அப்படின்னா April 1, 2026 இது மேண்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நார்ம்ஸ் வந்துட்டு போட்டிருந்தாங்க ஆர்பிஐ. இப்போ அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டெரிவேட்டிவ் டிரான்சாக்ஷன் Jan 1, 2027 ஆக்சசபிளாக இருந்தால் போதும். இப்போ வந்துட்டு இந்த April 1, 2026 வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். நம்மளோட டைம் பீரியட் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் Jan 1, 2027 இந்த யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேண்டேட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஏஎஸ்கே அசட் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் குரூப், எ லீடிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பேமெண்ட் அக்ரகரேட்டரா எஸ்டர்டே லைசன்ஸ் ஒருத்தங்க வாங்கினாங்க ஆர்பிஐ கிட்ட இருந்து. அதில் வந்துட்டு 3 வந்துட்டு கிரிட்டீரியா சொல்லியிருப்பேன். பேமெண்ட் அக்ரகரேட்டரு, பேமெண்ட் கிராஸ் பார்டரு, பேமெண்ட் ஆன்லைன் ஆஃப்லைன் ஃபிசிக்கல்னு சொல்லிட்டு ஒரு 3 கிரிட்டீரியா சொல்லியிருப்பேன். அது போக வந்துட்டு இப்போ கரண்டாக 15 crore இருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் குவார்ட்டரில் 2026 25 crore வந்துட்டு அப்டேஷன் ஆயிடுவாங்கன்னு சொல்லி. அது என்ன கம்பெனின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கரண்டாக என்ன அப்படின்னா செபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு வந்தாவே செபி தான் வருவாங்க. அதுவே லைசன்ஸு பேங்க்ஸு, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, யூனிவர்சல் பேங்க்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு யார் வருவாங்கன்னா ஆர்பிஐ வருவாங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்சியேஷன் பார்த்துக்கோங்க. மியூச்சுவலு, ட்ரேடிங்கு, ஸோ இந்த மாதிரி இனிஷியேஷன் பிரைமரி மார்க்கெட்டு, செகண்டரி மார்க்கெட்டு இது எல்லாமே ஓன் பண்ணுறது யாரு, சொந்தம் வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதோட ஆக்ட் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க 1992. ஓகேங்களா? செபி ஆக்ட் 1992. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் வந்துட்டு ஆக்சஸ் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா ஏஎஸ்கே அசட் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் குரூப்புக்கு ஆக்சஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட் இந்தியாவோட 3rd லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க யாரு கூட கொலாபரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இண்டிகோ தெரியுமில்ல நம்மளுக்கு, ஒரு ஏர்கிராஃப்ட், அதாவது ஃப்ளைட் ரன் பண்ணுற ஒரு கம்பெனி. இண்டிகோவும் ஆக்சிஸ் பேங்க்கும் சைன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிராவல் லைஃப் ஸ்டைல் ஃபோக்கஸ் பண்ணி 2 கிரெடிட் கார்டு வந்துட்டு கொண்டு வராங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இண்டிகோ ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு. இது நார்மலா இருக்கும். அடுத்து இண்டிகோ ஆக்சிஸ் பிரீமியம் கிரெடிட் கார்டு. இது என்ன அப்படின்னா ரொம்ப பிஸ்னஸ் வெல்வாஸ்டா இருப்பாங்கல்ல, அவங்கள வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த இண்டிகோ ஆக்சிஸ் பேங்க் பிரீமியம் கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 2. ஒன்று இண்டிகோ ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு, இது நார்மல் பீப்புள்ஸ்க்கு. இன்னொன்று இண்டிகோ ஆக்சிஸ் பேங்க் பிரீமியம் கிரெடிட் கார்டு, இது பிரீமியம் கஸ்டமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி யார் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இண்டிகோவும் ஆக்சிஸ் பேங்க்கும் ஜாயின் பண்ணி இதை லான்ச் பண்ணுறாங்க ட்ராவலுக்காக. அதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட். ஸோ இந்த நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், இதுக்கு முன்னாடி என்ன பென்ஷன் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா யூனிக் பென்ஷன் சிஸ்டமாக இருந்துச்சு. இப்போ அப்டேட்டடாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிக் பென்ஷன் சிஸ்டம்லேருந்து எல்லாரையும் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்க்கு அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேஷனில் தான் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவங்க சைட்லேருந்து ஒரு அப்டேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வஸ்தியா ஸ்கீம்னு சொல்லி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பென்ஷன் ஃபண்டுக்கு கீழே ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு கீழே தான் இந்த ஸ்வஸ்தியா ஸ்கீம் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்வஸ்தியா ஸ்கீமுக்கு கீழே ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பிஎஃப் என்பிஎஸ் ஸ்வஸ்தியா ஈக்விட்டி பிளஸ் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது இது எதுக்காக அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் அண்ட் ஹெல்த் கேர் பெனிஃபிட்ஸ் அண்டர் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்க்கு. ஸோ இப்போ எல்லாமே கரண்ட்ல நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்வஸ்தியா ஸ்கீம் இருந்துச்சு. இப்போ அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி என்னவா கொண்டு வந்திருக்காங்கன்னா ஐசிஐசிஐ பிஎஃப் என்பிஎஸ் ஸ்வஸ்தியா ஈக்விட்டி பிளஸ். இது வந்துட்டு இப்படி ஃபுல்லாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஐசிஐசிஐ கொடுத்தாவே நம்ம ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பென்ஷன் கொடுத்துருவோம். இது எப்படி கொடுப்பாங்கன்னா என்பிஎஸ் ஸ்வஸ்தியா ஈக்விட்டி பிளஸ் இப்படிதான் வந்து கொடுப்பாங்க. இது யார் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது யார் லான்ச் பண்ணாங்க? ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளஸ் ஸ்வஸ்தியா ஸ்கீம் எந்த ப்ரூடென்ஷியல் ஃபண்டோடதுன்னு பார்த்துக்கோங்க, ஐசிஐசியோடது. இதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் இந்தியா ஆர்டிஃபிஷியல் ஏஐ அதாவது இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் இதை வந்துட்டு போட்டிருக்காங்க. இப்போ இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் எங்கே நடந்துச்சு? நியூடெல்லியில் வச்சு கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ மோர் தென் ஒரு 40 கண்ட்ரிஸ் வந்துட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதில் இம்பார்ட்டண்டான இருக்க ஃபாரின் டெலிகேட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி யூபிஐ ஒன் வேர்ல்டுன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க என்பிசிஐ. யூபிஐ ஓனர்ட் பை யாரு? என்பிசிஐ தான் ஓனர். என்பிசிஐயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி யூபிஐயே வந்துட்டு ஆல் ஓவர் ஃபாரின் டெலிகேட்ஸுக்கு வந்துட்டு இன்வால்மெண்ட் அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, ஆக்சஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட கரன்சியை வச்சு அதாவது நம்மளோட யூபிஐ வச்சு ஃபாரின் டெலிகேட்ஸ் எல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணால் நம்மளோட எக்கனாமி அதாவது நம்மளோட ருப்பி லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட எக்கனாமி பூஸ்ட் ஆகும். அதுதான் இதோட மோட்டோவே. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக யூபிஐல எத்தனை கண்ட்ரிஸ் வந்துட்டு டிரான்சாக்ஷன் நம்மளோட யூபிஐ வந்துட்டு டிரான்சாக்ஷனுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா டோட்டலாக 8 கண்ட்ரிஸ் வச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக கத்தார் வந்துட்டு ஆட் ஆனாங்க. இப்போ 40 கண்ட்ரிஸ்க்கு மோர் தென் 40 கண்ட்ரிஸ்க்கு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இந்த சைனு ஒரு உறுதிமொழி மாதிரி தான் சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இம்பாக்ட் சமிட்ல யாரெல்லாம் சைன் பண்ணாங்களோ அவங்களுக்கு நாங்கள் இதை ஆக்சஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு உறுதிமொழி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸு. கேரளா ஸ்டேட் கேபினட் யார் சேர் பண்ணுவாங்க? சீஃப் மினிஸ்டர் யாரு? கேரளாவோடது பினராயி விஜயன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கேரளாவோட ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் கிராஃப்டைன் பாலிசி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்டேட்டு ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் கிராஃபைன் பாலிசி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கேரளா கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக அப்படின்னா குளோபல் ஹப் ஃபார் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கிராஃபைன் அண்ட் கார்பன் பேஸ்டு ஒண்டர் மெட்டீரியல்ஸ் இன்னும் அட்வான்ஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் காம்ப்ரிஹென்சிவ் கிராஃபைன் பாலிசி கொண்டு வந்த ஸ்டேட் எது அப்படின்னா கேரளா. தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
எம்ஓயு வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. 5980 கோடி வந்துட்டு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த 5980 கோடி வந்துட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு 2 சைன் பண்ணியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஜப்பான் கூட 1980 கோடி வந்துட்டு செமிகண்டக்டர் அண்டு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்துட்டு திருவள்ளூர் தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக 1980 கோடி வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகன்னு பார்த்துக்கோங்க. செமிகண்டக்டர் அண்டு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி திருவள்ளூர் தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற 4000 கோடி எதுக்கு வந்து சைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் டிஃபென்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதாவது சிட்கோன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நீங்கள் சிட்கோ வந்துட்டு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு பெருந்துறையில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய இடத்துல வந்துட்டு சிட்கோ கிரீன் கலர் பில்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அதே தான் இது. ஆனால் ஒவ்வொரு சிட்கோவும் ஒவ்வொரு பேஸ்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு சிட்கோ கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக 4000 கோடி அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது எது பேஸ் பண்ணதுன்னா, ஏரோஸ்பேஸ் அண்டு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் வந்துட்டு பேஸ் பண்ண ஒரு சிட்கோ. எங்கே அப்படின்னா கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டில் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. 2 சைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜப்பான் கூட. எதுக்காக அப்படின்னா, செமிகண்டக்டர் அண்டு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி திருவள்ளூர் தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக 1980 கோடி. ப்ளஸ் வந்துட்டு கிருஷ்ணகிரியில் ஒரு சிட்கோ இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்காக. அதுக்காக 4000 கோடி சைன் பண்ணியிருக்காங்க. இதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி என்ன சைன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பூ ஆதார். இந்த பூ ஆதார்னு வந்தாவே தெரிஞ்சுக்கோங்க. பூன்னு வந்தாவே எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கு. பூமியை தான் வந்துட்டு பூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெல்லியில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பூ ஆதார்னு கொண்டு வராங்க. யாரோட லேண்டு எது வரைக்கும், அதாவது நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க வரப்புன்னு சொல்லுவாங்க. இந்த வரப்பு இவங்களோடது, இந்த வரப்பு இவங்களோடதுன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சிருப்பாங்க. அதுவே நம்மளுக்கு பூ ஆதார் அப்படின்னா சேட்டலைட் மூலியமா வந்துட்டு இந்த லேண்டு இவங்களோடது, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஏ அப்படிங்கிற ஒரு பர்சனோட லேண்டு, இதுலேருந்து இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு மேலே இருக்கிறது பிங்கிற ஒரு பர்சனோட லேண்டு. ஸோ அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பூ ஆதார்னு சொல்லி ஒரு டெல்லி பேஸ், அதாவது சேட்டலைட் பேஸ்டு ஒரு மேப் வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கீழே அப்படின்னா, யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோட டிஜிட் நம்பர் தெரிஞ்சுக்கோங்க. 14 டிஜிட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது இருந்துச்சு அப்படின்னா இந்த லேண்டு யாரோடது அப்படிங்கிறத ஒரு டிரான்ஸ்பரண்டாக, இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் டிரான்ஸ்பரண்டாக வந்துட்டு இதுலேருந்து இது வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 14 டிஜிட் நம்பரை வச்சு ஈஸியாக வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிக் லேண்டு பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோட டிஜிட் வேல்யூ பார்த்துக்கோங்க. 14 டிஜிட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது யார் கொண்டு வந்தாங்க? டெல்லி தான் கொண்டு வந்திருக்காங்க. பூ ஆதார்னு சொல்லி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அசாம் யாரு? ஹிமந்த பிஸ்வா சர்மா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ப்ரொவின்ஷியலேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போர்ட்டல்னு சொல்லி கொண்டு வராரு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ப்ளஸ் அந்த இன்ஸ்டியூஷனோட ஸ்டாஃப்ஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் வந்துட்டு எப்படிலாம் டிஜிட்டல் இப்போ அப்கமிங் ஃபியூச்சரில் என்னென்ன டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண முடியும், அதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரொவின்ஷியலேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போர்ட்டல்னு கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இனிமேல் இதுக்கு மேலே அப்கமிங் எல்லாமே டிஜிட்டல் தான். ஸோ அதுக்காக தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அசாம் வந்துட்டு இந்த இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் ப்ரொவின்ஷியலேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போர்ட்டல். எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, குவாஹாத்தி அசாமில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். டுடே இன்னைக்கத்தோட அப்டேட்டட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டட் நியூஸும் தெரிஞ்சுக்க சைன் ஐஏஎஸ் அகாடமியோட ஸ்டே வித் யூ. தேங்க்யூ.